விவசாயத்தை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கும் அரசு அதிகாரியான உங்களுக்கும் தான் இருக்கு. இப்போ நம்ம தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம். இதில் இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. என்னதான் நிலத்தடி நீர் பெருக்கம், காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும். தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுடைய தயார் நிலையையும் உறுதி செய்யணும். பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும் மின்சாரம், உணவு, குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும். அது மட்டுமல்ல, பேரிடர் மேலாண்மை திட்டம், தகவல் தொடர்பு திட்டம், முதல்நிலை மீட்பாளர்களோட பட்டியல், காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையில் நீர் திறப்பது குறித்தும் தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாகவும் காவல்துறை மற்றும் வருவாய் பேரிடர் மீட்புத்துறை அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதில் வானிலை மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் வருவாய் மற்றும் காவல்துறை, பேரிடர் மீட்புத்துறை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடங்குவது பற்றியும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதில் குறிப்பாக பேரிடர்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களுடன் நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்துல தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்துல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல அமைச்சர்கள் துரைமுருகன், கே.நேரு, ஏவா வேலு, கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மின்சாரம் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர், வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அதே போல தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ், சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், காவல்துறை இயக்குநர் தலைவர் டிஜிபி சங்கர் ஜிவார் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆலோசனை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வராங்க. குறிப்பாக இந்த தொடக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் இந்த தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளிலும் தயாராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். அதே போல 24 மணி நேரமும் அவசர கால செயல்பாட்டு மையம் செயல்படுவதற்கான அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும். அதே போல தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள், அதே போல கரையோர மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவ்வப்போது மாவட்ட நிர்வாகம் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்திருக்கிறார். இதே கூட்டத்துல ஜூன் 12ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் காவிரி மேட்டூரிலிருந்து காவிரி நீர் என்பது நீர்ப்பாசனத்துக்காக திறந்து விடப்படும். எனவே இந்த கூட்டத்தில் இந்த முதலில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான அறிவுறுத்தலுக்கு பிறகு காவிரியில நீர் திறப்பது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் தலைமையில ஒரு ஆலோசனை நடைபெற இருக்கிறது. அதிலும் இந்த நீர்ப்பாசனத்துக்கு தேவையான நீர் பிடிப்பு இருக்கா, நீர் தேவையான அளவுக்கு இருக்கா, மழை இருந்தா எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமான மாவட்டங்கள்ல இந்த தென்மேற்கால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் என்பதை கண்டறிந்து அந்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர்கள் தயாராக இருக்கணும். அதே போல மாவட்ட நிர்வாகம் கரையோர மக்களுக்கு, தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவங்களை அங்கிருந்து பத்திரமான இடங்கள்ல தங்க வைப்பதற்கான இந்த சூழலையும் உடனடியாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தின் தொடக்கத்துல அறிவுறுத்திருக்கிறார்.
அந்த வகையில 10 அமைச்சர்கள் அதிகாரிகள் தலைமையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமை நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பாகவே இருக்கும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கக்கூடிய நிலையில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக தற்போது பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதில் தென்மேற்கு பருவமழை பெரிய அளவுக்கு மழை பொழிவை தரக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பேரிடர் ஏற்படும் போது இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், குறிப்பாக மக்கள் பாதிக்கப்படாத வகையில் இதுபோன்ற நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் இந்த கூட்டத்தின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதே நிலையில் உணவு மற்றும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை போதிய அளவில் இருப்பு வைத்துக் கொள்வது குறித்தும் உடனடியாக அவர்களை மழை அதிகம் பெய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வேறு இடத்திற்கு பாதுகாப்பான இடத்திற்கு இடம்பெயர்வது எப்படி என்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. கடந்த ஆண்டு கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு, அதை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இந்த ஆண்டு அதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். நீங்கள் தொடரலாம். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்துல நாமக்கல் கவிஞர் மாளிகையில ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சிகளும் தயாராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் இந்த கூட்டத்துல ஆலோசனையாக வழங்கியிருக்கிறார். அதே போல இந்த தமிழ்நாட்டில் தற்போது கோடை வெப்பம் என்பது தணிந்து பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. தமிழகத்தும் அதை ஒட்டிக்கூடிய வடக்கு கேரள பகுதியில் ஒரு மேலடுக்கு வளிமண்டல சுழற்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நேற்றும் இன்றும் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஜூன் மாதம் தொடங்கும். ஆனால் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 20ஆம் தேதியே தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிலும் இந்த தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இதனால் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாக பெய்யும் எனவும் எதிர்பார்க்கக்கூடிய காரணத்தினால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் எடுக்கப்பட வேண்டிய பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொள்கிறார். இதுல 10 அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக அமைச்சர்கள் துரைமுருகன், அதே போல ஏவா வேலு, கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, அதே போல சிவசங்கர் உள்ளிட்ட அமைச்சர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல துறை ரீதியான செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.